ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வெல்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான, நல்லா டேஸ்டான, நல்லா கலர்ஃபுல்லான வெங்காய பக்கோடா தான் ஈஸியாக எப்படி செய்யலாம் ஒரு 5 நிமிஷத்தில் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். வாங்க, இப்போ இந்த டேஸ்டான கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஆனியன் பக்கோடாக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஆனியன் வந்து நான் 1/4 கிலோ வந்து இது போல் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். அதுக்கு என்னென்ன தேவையில்லை நம்மளுக்கு வந்துட்டு திங்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து சில்லி பவுடர் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதே போல் இது என்னென்னா, இது வந்து கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு. இது வந்து கடலை மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதே போல் அந்த கிறிஸ்பினஸ்க்காக இதில் வந்து நான் எடுத்திருக்கிறது பச்சரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு. இது என்ன அப்படின்னா, அதனுடைய வாசனைக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகமும் ஒரு 7-8 பூண்டு பல்லும் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த கல்லில் நம்ம லைட்டாக வந்து அதை தட்டி எடுத்துக்குவோம். 1-2 தட்டி அதை எடுத்துக்குவோம். இவ்வளோதாங்க. இது தவிர தேவையான அளவுக்கு ஆயில். நான் நல்லெண்ணெய் தான் செய்ய போகிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாங்க, இப்போ எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஜீரகத்தையும் பூண்டையும் இதில் 1-2 நம்ம வந்துட்டு தட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜீரகத்தை அதில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் 1-2 இருக்குது. இதிலே இப்போ நம்ம பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இது போல் பூண்டையும் ஜீரகத்தையும் நம்ம தட்டி போடுறப்ப அது வந்து இந்த பக்கோடாக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா அந்த வாசனையும் நல்லா இருக்குங்க. சில பேர் வந்து பூண்டு போடாமல் ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்போ பக்கோடா வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் பூண்டு சேர்த்து போடுவேன். நல்லாயிருக்கும். நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. 1-2 இதுவே நம்மளுக்கு போதும். இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஓகேங்க. இதை இப்போ நம்ம அந்த ஆனியனில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ஆனியனில் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து பனைஞ்சி விட்டுடலாம். கையால் தாங்க செய்யணும், கரண்டியெல்லாம் வச்சு செய்யாதீங்க. நல்லா ஃபைனாக வந்துட்டு அப்போ தான் இந்த சால்ட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கல் உப்பு போடுறமேன்னு நினைக்க வேணாம். நான் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன் அப்போலேருந்தே. கல் உப்பு போடுறமேன்னு பயம் தேவையில்லை. ஏன்னா அது கொஞ்சம் தண்ணியாக அந்த ஆனியனோட சேர்றப்ப அது தண்ணியாக மாறி ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். எப்போதுமே இந்த பவுடர் சால்ட் வாங்கி போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வேணால் கல் உப்பு வாங்கிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க, அதுதாங்க நல்லது. பாருங்கள், நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு சால்ட்டு ஃபுல்லாகவே இந்த கல் உப்பு வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். அந்த கிறிஸ்பினஸ்க்காக நான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு. ஏன்னா 1/4 கிலோங்கிறப்ப 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதிகமாக போட்டுறாதீங்க, அது பஜ்ஜி மாதிரி இருக்கும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இது மேலே நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, நம்ம இது போல் 1-2 தூள் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஜீரகம் பூண்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம் வாசனைக்காக. இவ்வளோதாங்க, ஈஸியான கிறிஸ்பியான அந்த ஆனியன் பகோடாக்கு இவ்வளோ தான் திங்ஸ் தேவை. இதில் தண்ணி வந்து துளி கூட நம்ம சேர்க்கக்கூடாது. இப்படி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலியை வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி சூடாகட்டும்னு வெயிட் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி அந்த ஆனியனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எதுக்காக அந்த ஆயில் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த மசாலாலாம் வந்து உதிரி உதிரியாக கொட்டிடாமல் இதுலையே வந்துட்டு நல்லா வந்து ஒட்டணும் அப்படிங்கிற வாசி தான் இந்த ஆயில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதுவே நம்மளுக்கு போதும். நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்துட்டு பட்டை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை மிளகாய், அதாவது மிளகாய் தூள். இப்போ
ரெடியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ஒரு பக்கோடா இது. இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்கலாம். இப்படி ஒன்று போட்டு பார்த்தோம்னா இதே போல் அது மேலே வந்துட்டுனா எண்ணெய் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது, ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் போட்ட ஆனியன் வந்துட்டு மேலே வந்துட்டு பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து சூடாகாமல் இருந்துச்சுன்னா அப்போ இது போல் போட்டோன்னா உள்ளறையே வந்து கிடக்கும். அதை வச்சு தான் நம்ம சூடாயிட்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கையாலேயே போடுங்க, கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக அப்படி கையால் எடுத்து போட்டு விடணும் நம்ம. அப்போ தான் கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா கிடைக்கும் நம்மளுக்கு. சேர்த்து போட்டுறாதீங்க. இப்போ இது போல் உதிரியாக வருது பாருங்கள் நல்லா. இதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்போ தான் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ளேம் அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சிப்ஸ் மாதிரி. நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு விட்டுறணும். அவசரப்பட்டு வந்து நம்ம எடுத்துடக்கூடாது. அது கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறினோன்னு தான் நம்ம வந்து அது வெந்துட்டுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இதில் வந்து நம்ம கிறிஸ்பினஸ்க்காக பச்சரிசி மாவு வேறு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்பவே நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த கிறிஸ்பியாக போனது நம்மளுக்கே தெரியுது. நல்லா கலர் வந்து ப்ரௌனிஷாக வந்துட்டுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிட்டு. இது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு தான் நம்ம போட்டு எடுத்துருக்கோம். இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுருவோம். பாருங்கள் உடனே செய்யக்கூடிய ஒரு வந்து பலகாரம் தான். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. 2வது ஷிஃப்ட்டு நான் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வந்து ப்ரௌன் கலர் தான் மாறினோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம்லாம் தேவையில்லைங்க, பெரிய வெங்காயமே போதும் இந்த ஆனியன் பக்கோடாக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ எடுத்துடலாங்க. பாருங்கள் பார்க்கவே உடனே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு இதே ஆயிலில் நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கருவேப்பிலையை நல்லா வந்து மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை தான் நம்ம வந்து மேலே தூவ போகிறோம். இதுக்கு வந்து கொத்தமல்லி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள் ஆயில் நல்லா சூடாக இருக்குது. நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இதில் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்துருவோம். இதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பக்கோடா இருக்கோம்ல அதில் போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான டேஸ்டான ஆனியன் பக்கோடா எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நான் கருவேப்பிலை பொரிச்சேன் இல்லையா, அதை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே வந்து உடனே உங்களுக்கு இமீடியட்டாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வரும். கண்டிப்பாக ஈஸியாக வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இந்த வெங்காய பக்கோடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு எந்த மெத்தட்லையாவது நீங்கள் வந்து செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்னது ஈஸி மெத்தடு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ரி பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.